Dear students, chapter 6 cell the unit of life, that means unit 3 la cell biology and biomolecules la இது வரைக்கும் என்னென்ன நாம் பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல் அப்படின்றத த ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த லைஃப் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் அரிஸ்டாட்டில் அப்படின்றவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றத கவனிங்க. அதாவது இவர் என்ன சொன்னார்னா, பிளான்ட்ஸையும் தென் அனிமல்ஸ்க்கும் வந்து கன்சிஸ்ட் பண்ண ஆர்கனைஸ்டு பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் யூனிட் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்றத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. புரிஞ்சுதுங்களா? பட் ஹீ டிஸ்கவர்டு, ஏதோ ஒரு சம்திங் இருக்குது அப்படின்றத வந்து கண்டறிஞ்சார். அதற்கப்புறமா ராபர்ட் ஹூக் வந்தார். அவரும் வந்து என்ன பண்ணுறாருனா, ஹனிகோப் மாதிரியான ஒரு லிட்டில் பாக்ஸஸை வந்து என்ன பண்ணுறாருனா செல்ஸில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. இதுதான் வந்து செல்ஸ் அப்படின்ட்டு இது பண்ணுறாரு. சரிங்களா? இதன் மூலமாக மைக்ரோகிராஃபியா அப்படின்றது வந்து லேட்டராக ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆண்டன் வான் லியூவன்ஹூக். இவர் தான் வந்து செல்ஸில் பாக்டீரியல் செல்ஸ், ஐ மீன் ப்ரோகேரியோட்டிக் செல்லில் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. சரிங்களா? அவர் அதை வந்து அனிமல்கியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லைடன் அண்டு ஷீவான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா செல் தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து அதாவது பேசிக் ஃபியூச்சர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ருடால்ஃப் விர்கோ அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா செல் தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு செல்லும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லிவிங் செல்ஸ் மூலமாக தான் வந்து என்னவாக இருக்கும், தோன்றி இருக்கும் அப்படின்ற கான்செப்டை வந்து நமக்கு தராங்க. சரிங்களா? அதற்கப்புறமா தான் மைக்ரோஸ்கோப்பி அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆச்சு. மைக்ரோஸ்கோப்பின்னா மைக்ரோஸ்கோப்பை வந்து கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இந்த மைக்ரோஸ்கோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இதில் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை வந்து யார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாருன்னா ஜே ஜான்சன்ஸ் அப்படின்றவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. அதற்கப்புறம் லேட்டராக வந்து என்ன வருது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஏர்னஸ்ட் ரஸ்கா அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சார். அதற்கப்புறம் பின்னிங் அண்டு ரோஹீர் அப்படின்றவங்க வந்து டெவலப்டு பண்ணாங்க. சரிங்களா? இதுதான் டிஸ்கவரி, செல் டிஸ்கவரியில் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து செல் தியரியை யார் வந்து மூலதனமாக இருந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டோம். அதாவது இதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது பண்ணது ஸ்லைடன் அண்டு ஷீவான் அப்படின்றவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பிளான்ட்ஸும் சரி அனிமல்ஸும் சரி கம்போஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடியது ஒரு செல்ஸ் தான். அண்ட் தட் செல்ஸ் வேர் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதற்குன்னு சில ஃபார்முலேஷன்ஸ் வந்து மாடர்ன் செல் தியரியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதற்கப்புறம் வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் செல் தியரி அப்படின்னு சொல்கிறோம், அது ஃபார்ம் ஆனது. தென் புரோட்டோபிளாசம் செல்ஸ்க்கு தனியாக வந்து தியரிஸ் இருந்தது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து புரோட்டோபிளாசம் ஆஃப் கொலாய்டல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம். தென் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஆச்சு. சரிங்களா? இதற்கப்புறம் நாம் பார்த்தது இதெல்லாமே வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அதற்கப்புறம் பாருங்கள், மைக்ரோஸ்கோப்பிக்குடைய மெஷர்மெண்ட் இது தான். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து செல் தியரியில் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நாம் பார்த்தோம். அதற்கடுத்தது வந்து கவனிங்க, இது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு பார்த்து முடிச்சாச்சு. செல்லுடைய சைஸ் என்ன, அதனுடைய ஷேப்ஸ் என்ன அப்படின்றத ரீகால் பண்ணோம். இதுதான் வந்து செல்லுக்கு இருக்கக்கூடிய அதாவது செல் சைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா 1/100 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குது. அதில் ப்ரோகேரியோட்ஸு, யூகேரியோட்ஸு, தென் மீசோகேரியோட்ஸ் அப்படின்ற 3 டைப்ஸான செல்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம். தென் ப்ரோகேரியோட்ஸ் அப்படின்னா வந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய கிருமிகள் எல்லாமே வந்து ப்ரோகேரியோட்ஸில் அடங்கும். இதை வந்து ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெல் டெவலப்டான நியூக்ளியஸோ நியூக்ளியர் மெம்பரைனோ இதில் இருக்காது அப்படின்றத வந்து பார்த்தோம். யூகேரியோட்ஸ் அப்படின்னா நாம் எல்லாருமே வந்து என்னது, அதாவது ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸும் வந்து என்ன சொல்கிறோன்னா
யூகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் டிஎன்ஏவும் அசோசியேட் ஆகிட்டு ஹிஸ்டோன்ஸ் ஃபார்மிங் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து யூகேரியோட்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் ஏ யூகேரியோட்டிக் செல்ஸை வந்து நாம் பார்த்து முடித்தோம். தென் இதுதான் வந்து கம்பேரிசன்ஸ், அதாவது செல்லுலர் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இடையில் வந்து என்னென்ன கம்பேரிஷன்ஸ் வந்து இருக்குது, அதை எதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை வச்சு கம்பேரிசன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருப்போம் இதில் சொல்லியிருக்காங்க. நியூக்ளியர் ஃபிஷனு, கேரக்டர்ஸு, டிஎன்ஏ, ரிபோசோம்ஸு, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன் சிந்தசிஸு, செல் டிவிஷன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்லுக்கான இது வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த டயக்ராம்ஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக 2 செல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் வந்து நமக்கு தெரியும். இருந்தாலும் இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிளாசிஃபிகேஷன்ஸாக உனக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை படிக்கிறப்போ நமக்கு அந்த செல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் வந்து நல்லாவே தெரியும். லார்ஜராக வந்து இருக்கும் அனிமல் செல்ஸ் பிளான்ட் செல்லோட. நெக்ஸ்ட் ஒன் வந்து செல்வால் வந்து பிளான்ட் செல்லில் இருக்கும், ஆனால் அனிமல் செல்லில் வந்து அந்த மாதிரி இருக்காது. பிளாஸ்மா டெஸ்மேட்டா வந்து பிளான்ட் செல்லில் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது அப்படின்னும். வேக்கியோல் லார்ஜாக வந்து இருக்கிறது. தென் டோனோபிளாஸ்ட் அப்படின்றது ஃபார்ம் ஆகிறது. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் இடையில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளான்ட் செல்லுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து செல்வால்னால் என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் வந்து இருக்குது, ரீஜியன்ஸ் வந்து இருக்குது, ப்ரைமரி வால், செகண்டரி வால், தென் மிடில் லேமெல்லாம், இதை பற்றி எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா டெஸ்மெண்ட், அதாவது செல் மெம்பரைன், அந்த செல்வாலுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன, செல்வால் பொறுத்த வரைக்கும் மெயின், அதாவது ஒரு செல்லுக்கான ரிஜிடிட்டி ஷேப்பை வந்து ப்ரொவைட் பண்ணுது, தென் ரிஜிடிட்டியை வந்து கொடுக்குது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன், செல்லுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன்ஸை வந்து அது கொடுக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து செல் மெம்பரைன்ஸ்னால் என்ன, அதாவது செல் மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்சோ கால்டு த செல் சர்ஃபேஸ் ஆர் பிளாஸ்மா மெம்பரைன். இதை வந்து ஒரு பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா, இதுதான் வந்து பிளான்ட் செல்லுடைய டிரான்செக்ஷன் டிஎஸ்ஸு. தென் ஒரு போர்ஷன் வந்து என்லார்ஜ்டு ஆனது. தென் ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னால் என்ன, அதை வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க, இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து இருக்குது, செல்வாலில் வந்து இது என்னென்ன மேடப் ஆகி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து செல் மெம்பரைனுடைய ஃபங்க்ஷனு. சைட்டோபிளாசம்ஸ் மீன்ஸ் ஜெலாட்டினஸான சப்ஸ்டன்சஸ் அப்படின்றோம். அந்த சைட்டோபிளாசத்தில் தான் நிறைய ஆர்கனல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது வந்து கோல்கை அப்பாரட்டஸு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி நிறைய ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பிளாஸ்டிட்ஸு. பிளாஸ்டிட்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் பிளாஸ்டிட்ஸுடைய டைப்ஸ் வந்து பார்த்தோம். கலர், குரோமோபிளாஸ்ட்னா என்ன, லியூகோபிளாஸ்ட் மீன்ஸ் குரோமோபிளாஸ்ட் மீன்ஸ் கலர்டு பிளாஸ்டிட்ஸ்ன்றோம், லியூகோபிளாஸ்ட் மீன்ஸ் கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ்ன்றோம். இதில் ஃபுட் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். தென் குளோரோபிளாஸ்ட்டு என்னென்ன இதில் இருக்குன்னா க்ரீன் ஆல்கேலையும் ஹையர் பிளான்ஸ்லேயும் இருக்கும். என்னுடைய பிக்மெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா குளோரோஃபில் ஏ அண்டு பி. ஸ்டோர்ஸ் வந்து ஸ்டார்ச் ஃபுட்டு வந்து சேவ் பண்ணி வைக்குது. சம் அதர் ஃபங்க்ஷன்ஸ் வில் டிஸ்கஸ்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் என்ன, தென் ரிபோசோம்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதனுடைய டைப்ஸ் என்னென்ன, 70S ரிபோசோம்ஸ். தென் லைசோசோம்ஸை வந்து யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, கிறிஸ்டியன் டூவே அப்படின்றவங்க. அதை ஏன் வந்து நாம் சூசைடல் பேக்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதற்கப்புறம் பாருங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த லைசோசோம். இதுதான் வந்து லைசோசோமுடைய ஸ்ட்ரக்சர்ஸு. லிப்பிட் லேயர் வந்து இருக்கும். அங்கங்கே பார்த்தோன்னா சில ஸ்பெரிக்கல் பாடிஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அந்த ஸ்பெரிக்கல் பாடிக்கு வந்து கிளைகோசைலேட்டட் மெம்பரைன் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு வந்து ஹைட்ரோலைட்டிக் என்சைம் மிக்சர்ஸ். தென் அந்த ஹைட்ரோலைட்டிக் மிக்சர்ஸை சுற்றி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய லேயருக்கு வந்து மெம்பரைன்ட்டு பேர். சரிங்களா, இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து பார்த்தது தான். தென் மைக்ரோ பாடிஸும் அதில் இருக்கக்கூடிய சில டைப்ஸும் வந்து பார்த்தோம். அதில் சில ஆர்கனல்ஸ் வந்து இருக்குது.
For this example, peroxisomes and glyoxysomes we will be discussed. Peroxisomes first of all discussed Christian Dewey அப்படின்றவர் ஃபைண்ட் அவுட் பண்ணார். இது ஒரு ஸ்மாலான ஸ்பெரிக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. கிளையாக்சிசோம்ஸ் அப்படின்றது டிஸ்கவர் பண்ணவர் ஹாரி பிவரேஸ் அப்படின்றவர் 1961 இதை வந்து என்ன பண்ணுறாரு, டிஸ்கவர் பண்ணார். இதுவும் ஒரு சிங்கிள் மெம்பரேன் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேரோசோம்ஸ் அப்படின்னா இது ஒரு ஸ்பெரிக்கலான ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் யூனிட் மெம்பரேன். இது ஃபேட் மாதிரியான பொருட்களை வந்து அதனுடைய செல்லை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் கிரவுண்ட்நட் எல்லாமே வந்து ஸ்பேரோசோம்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். வாட் இஸ் சென்ட்ரியோல்ஸ் அப்படின்றது 9 ட்ரிப்ளெட்டான ஃபெரிபரல் ஃபைப்ரில்ஸை தான் நான் என்ன சொல்கிறேன்னா ட்ரிப்ளெட்ஸ் சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்ட்ரியோல்ஸ் we will be discussed. நெக்ஸ்ட் ஒன் வேக்யூல். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் நாம் பார்த்தது தான். சரிங்களா? ஸ்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்னன்னு பார்த்தோன்னா நியூக்ளியஸ். என்னது? நியூக்ளியஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூனிட் ஆஃப் த செல் which controls all activities of the cell. It is holds the hereditary informations. It is the largest among cell organelles. It may spherical, cuboidal, ellipsoidal or discoidal. அதாவது இந்த நியூக்ளியஸை வந்து நாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான செல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். எல்லா கண்ட்ரோல்ஸையும் வந்து என்ன பண்ணணும்னா இந்த நியூக்ளியஸ் தான் வந்து செய்யுது. ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ரிசீவ் பண்ணி ஒன் ஜெனரேஷன்லேருந்து அனதர் ஒன் ஜெனரேஷன்ஸ்க்கு கொண்டுட்டு போகிற ஃபங்க்ஷன்ஸை வந்து செய்யுது. நெக்ஸ்ட் ஒன் இதனுடைய ஷேப்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், கியூபாய்டியலாக இருக்கலாம், எலிப்சாய்டல் ஆர் டிஸ்காய்டலாக இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இது ஒரு டபுள் மெம்பரேன். இட் இஸ் கன்சிடர் ஆஸ் எ டபுள் மெம்பரேன் லைக் அவுட்டர் மெம்பரேன் அண்டு இன்னர் மெம்பரேன். ஸ்ட்ரக்சர் கால்டு நியூக்ளியார் என்வேலப். இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம், நியூக்ளியார் என்வேலப் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு இன்னர் அண்டு அவுட்டர் மெம்பரைன். இந்த இன்னர் மெம்பரைன் ஸ்மூத்து வித்தவுட் ரிபோசோம்ஸ். இன்னர் மெம்பரைனில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரிபோசோம்ஸ் எதுவும் இல்லாமலும் இருக்கும். அவுட்டர் மெம்பரைன் வந்து பார்க்குறதுக்கு ரஃப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் த ரிபோசோம்ஸ். இட் இஸ் லைக் எ ரஃப் கண்டினியூஸான இர்ரெகுலர்ஸ் அண்டு இன்ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கிறதுனால இந்த மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபோரேட்டட் போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அந்த மாதிரி பெர்ஃபோரேட்டட் போர்ஸ் வந்து இருந்ததுன்னா அதற்கு நேம் வந்து நியூக்ளியார் போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியார் போர்ஸ் வந்து உள்ளே என்ன அலோவ் பண்ணும் பார்த்தோன்னா சில மெட்டீரியல்ஸை வந்து அலோவ் பண்ணுது. அந்த மெட்டீரியல்ஸ்க்கு நேம் வந்து என்னென்னா எம்ஆர்என்ஏ ரிபோசோமல் யூனிட்ஸு. நெக்ஸ்ட் ஒன் ப்ரோட்டீன்ஸு அண்டு அதர் மாலிகுல்ஸ். இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸை மட்டும்தான் வந்து என்ன பண்ணும், அந்த நியூக்ளியர் போர்ஸ் வந்து உள்ளே அலோவ் பண்ணும். நியூக்ளியஸுக்குள்ளே. சரிங்களா? திஸ் போர்ஸ் என்க்ளோஸ்டு பை சர்க்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஆனுலே. இந்த போர்ஸை வந்து என்க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய சர்க்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நேம் வந்து என்ன, ஆனுலே அப்படின்னு சொல்கிறோம். த போர் அண்டு ஆனுலே ஃபார்ம் த போர் காம்ப்ளெக்ஸ். இந்த போரை வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஆனுலேக்கு நேம் வந்து என்னது, போர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸ்பேஸ் பிட்வீன் டூ மெம்பரைன். இந்த டூ மெம்பரைனுக்கு இடையில் ஒரு ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்கும். அந்த ஸ்பேஸ்க்கு நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரி நியூக்ளியார் ஸ்பேஸ். என்னது, பெரி நியூக்ளியார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் குரோமோட்டின் அப்படின்னா என்னன்னு கவனிங்க. குரோமோட்டின் இஸ் எ விஸ்கஸ் ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்சஸ் தட் கண்டெய்ன்ஸ் டிஎன்ஏ, ஹிஸ்டோன்ஸ் அண்டு நாட் ஹிஸ்டோன்ஸ் அண்டு RNA, H1, H2A, H2B and H3 and H4 are the different histones found in chromatin. See there, இந்த மாதிரியான எல்லா சப்ஸ்டன்சஸும் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். இதில் குரோமோட்டினுக்குள்ளே வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். இட் இஸ் ஃபார்ம்டு பை எ சீரியஸ் ரிப்பீட்டட் யூனிட்ஸ் கால்டு நியூக்ளியோசோம்ஸ்.
இது ஒரு வரிசையாக வந்து ரிப்பீட்டடாக வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த யூனிட்ஸ்க்கு நேம்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எது ஃபார்ம் ஆகுது? இந்த டிஎன்ஏ, ஹிஸ்டோனு, நான் ஹிஸ்டோனு, ப்ரோட்டீன்ஸு, இந்த ஆர்என்ஏ, H1 H2 A H2B அப்படின்றல இது எல்லாமே. சரிங்களா? ஈச் நியூக்ளியோசோம்ஸ் ஹேஸ் எ கோர் ஆஃப் 8 ஹிஸ்டோன் சப் யூனிட். ஒவ்வொரு நியூக்ளியோசோமும் வந்து கோர் ஆகி அதில் 8 ஹிஸ்டோன் சப் யூனிட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், nuclear space is filled with nucleoplasm. A gelatinous matrix has a uncondensed chromatin network and a conspicuous nucleus. See the நியூக்ளியோபிளாசமை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ்க்கு நாம் என்ன சொல்கிறோன்னா, அதை அன்கண்டென்ஸ்டு பண்ணி குரோமோட்டின் நெட்வொர்க் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த குரோமோட்டின் நெட்வொர்க்கை வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா கான்ஸ்பியூக்கியஸ் நியூக்ளியோலியஸ் அப்படின்னு சொல்கிறோம். த குரோமோட்டின் நெட்வொர்க் இஸ் இன் அன்காயில்டு indistinct and remain thread-like during the interphase. அதாவது இது பார்க்குறதுக்கு நெட்வொர்க் மாதிரியும் அன்காயிலாடாகவும் நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டிஸ்டினக்டாகவும் இருக்குது. தென் ரிமைன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு த்ரெட்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில். ஓகே, இந்த ஸ்டேஜ் வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸ் வந்து நடக்கிறப்போ ஃபார்ம் ஆகிறது. ஓகேங்களா? It has a little amount of RNA and histone proteins in eukaryotic cell. இதில் வந்து என்ன இருக்கும்? சிறிதளவில் ஆர்என்ஏவும் டிஎன்ஏவும் இருக்கும். அதை பவுண்ட் பண்ணி ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வந்து யூகேரியோட்டிக் செல்ஸில் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். இதுதான் வந்து நியூக்ளியஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் உனக்கு இங்கே கொடுத்துருக்கிறது. இதுதான் நியூக்ளியர் என்வேலப். இந்த நியூக்ளியர் என்வேலப்க்கு அடுத்து ஒரு டார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நியூக்ளியர் லேமினா அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து வர போர்ஷன் இந்த க்ரீனாக இருக்குது பாருங்கள், இது நியூக்ளியோபிளாசம். அதில் சில இது வந்து ஃபார்ம் ஆகும், குரோமோட்டின்னு சொல்லுவோம். இங்கே ரவுண்டடான ஸ்பெரிக்கல் பாடிஸ் இருக்குது, இது வந்து ரிபோசோம்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து நியூக்ளியஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகேங்களா? இதில் சில ஹோல்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகியிருக்கு பாருங்கள், அதை நியூக்ளியர் போர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அதாவது செல்ஸ் வந்து டிவிஷன் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி டைமிங்கில் இதில் குரோமோட்டின் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஐ மீன் என்ன வந்து அரேஞ்ச் ஆகுது அப்படின்றத கவனிங்க. டியூரிங் செல் டிவிஷன் குரோமோட்டின் இஸ் கண்டென்ஸ்டு இன்டு an organized form called chromosomes. செல் டிவிஷன் டைமிங்கில் வந்து குரோமோசோம்ஸ் வந்து கண்டென்ஸ்டு ஆகிட்டு அதற்கப்புறம் அது என்னவோ ஆர்கனைஸ்டு ஆகுது, ஒரு ஃபார்ம் ஆர்கனைஸ்டு பண்ணுது. அதற்கு நேம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சிதர் chromosomes which is transcribed into a mRNA contains active genes that are not tightly condensed during interphase is called euchromatin. அது நாட் டைட்லியாகவும் கண்டென்ஸ்டாகவும் இருக்கக்கூடிய டைமிங்கில் இன்டர்பேஸ் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா யூக்ரோமோட்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? த போர்ஷன்ஸ் ஆஃப் அன் யூகேரியோட்டிக் குரோமோசோம்ஸ் தட் இஸ் நாட் transcribed into mRNA which remains condensed during interphase and strains intensely is called heterochromatin. See there, இங்கே mRNA ரிமைன்ஸ் கண்டென்ஸ்ட் ஆகிட்டு இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜில் வந்து ஸ்ட்ரெயின்ஸ் இன்டென்சலாக வந்து ஃபார்ம் ஆகிறத என்ன சொல்கிறோன்னா ஹெட்டிரோக்ரோமோட்டின் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நியூக்ளியோலஸ் இஸ் எ ஸ்மால். நியூக்ளியோலஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மாலாகவும் டென்ஸாகவும் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் வந்து இருக்கும். எய்தர் ப்ரெசன்ட் சிங்க்லி ஆர் இன் multiples inside the nucleus and it is not membrane bound. Nucleoli possess genes for rRNA and tRNA. ஸோ இதில் ஹெட்டிரோக்ரோமோட்டின் எப்படி ஃபார்ம் ஆகுது, தென் வந்து யூக்ரோமோட்டின் எப்படி இதாகுது, குரோமோசோம்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து உனக்கு கன்ஃபியூஸாகவே இருக்கும். அப்கமிங்கில் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் இதை பற்றி ப்ரீஃபாக குரோமோசோம்ஸ்னால் என்ன அப்படின்றதே நம்ம வந்து ஒரு இதில் டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா?
நெக்ஸ்ட் ஒன் வந்து இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன, ஐ மீன் நியூக்ளியஸுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்றத கவனிங்க. கண்ட்ரோலிங் ஆல் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ், எல்லா வகையான செல்லுலார் ஆக்டிவிட்டீஸையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்டோரிங் த ஜெனட்டிக் ஆர் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன், அதாவது ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷனையும் தென் நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வைக்குது. கோடிங் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் டிஎன்ஏ ஃபார் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் அண்டு ப்ரோட்டீன், இது கோடிங், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கோடிங்க்கும் தென் டிஎன்ஏலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகி அதில் சில என்சைம்ஸ் அண்டு ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதுல வந்து இது இந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. டிஎன்ஏ டூப்ளிகேஷன்ஸ் அண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸில் நியூக்ளியஸ் அதிக அளவில் வந்து இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், இந்த நியூக்ளியோலஸ் வந்து ரிபோசோமல் பயோஜெனிசஸாக டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஓகேவா, திஸ் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். நெக்ஸ்ட்டு குரோமோசோம்ஸ்னால் என்ன அப்படின்றத அடுத்து கவனிங்க.